அண்மைச் செய்தி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். விசாரணையில் தொய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என்றும், எஸ்ஐடி தலைவர் அஷ்ரா கார்க் மிகவும் திறமை வாய்ந்தவர் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினால் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் இந்த மனுவை தமிழக வெற்றிக் கழகத்தினர் மட்டுமல்ல, அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு 13 வயது சிறுவனுடைய தந்தையும் தாக்கல் செய்திருந்தார். தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்தால் அது ஒரு பக்க சார்புடையதாக இருக்கும், எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனவே மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற அரசியல் கட்சியின் சார்பிலும், அந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் சார்பிலே அந்த புலனாய்வு குழுவை, விசாரணை குழுவை, சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது நாங்கள் அல்ல, உயர்நீதிமன்ற நீதிபதி தான் விசாரணை குழுவை அமைத்திருந்தார் என்று சற்று முன்பாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அந்த தந்தை, இறந்த சிறுவனுடைய தந்தை, அரசு இதை காவல்துறை மூலமாக விசாரிக்க கூடாது, மத்திய புலனாய்வு அமைப்பு தான் விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அரசு தரப்பிலே ஏன் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்காமல் தமிழ்நாடு காவல்துறையை விசாரிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு காரணத்தை நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த காரணத்தின் பொழுது அவர்கள் சொல்லக்கூடியது, அஷ்ரா கார்க் ஒரு மூத்த அதிகாரி, சிறப்பு விசாரணை குழுவினுடைய அதிகாரியாக அவர்தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். மத்திய அமைப்பான புலனாய்வு அமைப்பான சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளில் ஏற்கனவே அஷ்ரா கார்க் பணி செய்தவர், ஒரு அதிகாரியாக ஏற்கனவே அவர் பணி செய்திருக்கின்றார். இப்பொழுதும் தமிழ்நாடு புலனாய்வு அமைப்புகளிலே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த தந்தை, அதாவது தன்னுடைய மகனை இழந்து இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய தந்தையுடைய வலி மட்டுமல்ல, அந்த சம்பவத்தில் உயிரிழந்த காயம்பட்ட அனைவருடைய வலியையும் அரசு புரிந்து கொண்டிருக்கின்றது என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற ஒரே காரணத்தின் அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற அனுமதிக்க கூடாது, அவர்கள் கூறக்கூடிய அந்த நிவாரணத்தை வழங்கக்கூடாது. எனவே கள நிலவரங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தான். எனவே ஒரு சிறந்த அதிகாரியின் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தொடர வேண்டும். ஏற்கனவே பல வழக்குகள் இதுபோன்று சிபிஐ முன்பாக இருக்கின்றன. எனவே தொடர்ந்து சிபிஐ வசம் இதுபோன்று வழக்குகளை மாற்றிக் கொண்டிருந்தால் குவிந்து கிடக்கக்கூடிய வழக்குகளால் சிபிஐக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகாரிகள் தான் இருக்கின்றார்கள் சிபிஐ விசாரணை அமைப்பிலே, அவர்களுக்கு மேலும் மேலும் வழக்குகளை குவிக்க கூடாது என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது அரசை பொறுத்தவரை சிபிஐக்கு இந்த வழக்கினுடைய விசாரணையை மாற்றுவதில் தங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றத்திலே தெளிவுபட சொல்லி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அஷ்ரா கார்க்கை நாங்கள் நியமிக்கவில்லை, உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது என்றாலும் கூட அஷ்ரா கார்க் ஒரு மிகச்சிறந்த காவல் அதிகாரி என்பதை தமிழக அரசின் சார்பில் வாதிடுகின்றார்கள். ஏற்கனவே மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயிலே பணி செய்தவர் அஷ்ரா கார்க். தமிழ்நாடு அரசின் சார்பில் பல விசாரணை அமைப்புகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார், விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பதை விசாரிக்கக்கூடிய கள நிலவரத்தை தெரிந்தவர்கள் தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையினர் தானே தவிர மத்திய புலனாய்வு அமைப்பால் அந்த கள நிலவரத்தை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். மேலும் சிபிஐக்கு இந்த வழக்கு ஏன் செல்லக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது தமிழகத்தினுடைய அரசு வழக்கறிஞர் சொல்லுகின்றார், சிபிஐ வசம் இருக்கக்கூடியது ஒரு லிமிடெட் சோர்ஸ் என்று சொல்லுகின்றார், லிமிடெட் ரிசோர்ஸ் என்று சொல்லுகின்றார். அதாவது குறைந்தபட்ச அதிகாரிகள் தான், காவலர்கள் தான் சிபிஐ வசம் இருக்கின்றார்கள். அப்படி லிமிடெட் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலாக குறைந்தபட்ச அதிகாரிகள் இருக்கக்கூடிய விசாரணை அமைப்புகளிடம் மேலும் மேலும் வழக்குகளை குவித்துக் கொண்டே இருந்தால் அவர்களுடைய விசாரணை தொய்வடையும் என்பதாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர் இந்த வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி கூறியிருந்த கருத்துக்களுக்கு எதிராகவும், அதே போன்று சிபிஐ விசாரணைக்கு இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ மரணங்கள் விசாரணையை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலும்
வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 2 மணி நேரம் வரை இந்த வழக்கு ஏற்கனவே விசாரிக்கப்பட்டுவிட்டு 1 மணி நேரம் மதிய உணவு இடைவேளைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் நீதிமன்றத்தினுடைய அமர்விலே இந்த வழக்கை விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இன்று முதல் கட்ட விசாரணையின் பொழுதே தமிழக அரசை நோக்கி ஏராளமான கேள்விகளை இரு நீதிபதிகள் அமர்வு எழுப்பியிருந்தது. மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக விஜய் குறித்த கருத்தை தெரிவிக்கக்கூடிய விதமாக ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்திருந்தார். அந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு ஏற்றதே தவறு என்பதை உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தாக சற்று முன்னர் சொல்லி இருந்தது. அதன் பிறகு மீண்டும் நீதிமன்றத்தினுடைய விசாரணை தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் சிபிஐக்கு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை மாற்றுவதில் தமிழ்நாடு அரசுக்கு விருப்பம் இல்லை என்பதை தமிழகத்தினுடைய வழக்கறிஞர்கள், அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடியவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ வசம் இருக்கக்கூடியது ஒரு லிமிடெட் ரிசோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலாக குறைந்தபட்ச மனித ஆற்றல் தான் அவர்களிடம் இருக்கின்றன. எனவே மேலும் மேலும் வழக்குகளை அவர்கள் வசம் குவிக்க கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசின் சார்பிலே மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி ஆஜராகி இருக்கின்றார். மேலும் வில்சனும் அவ்வப்பொழுது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் உயிரிழந்த சிறுவன் பிருத்விக் தரப்பிலே சிபிஐயினுடைய விசாரணையை கேட்டு தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் ஒருவர் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே தன்னுடைய மகனை இழந்திருக்கக்கூடிய அந்த தந்தை சொல்லுகின்றார், மத்திய புலனாய்வு அமைப்பு தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை குழுவை அமைத்து அந்த விசாரணை குழுவானது விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு காவல்துறை ஏடிஜிபி அதிகாரி அவர்கள் கூறியிருந்த கருத்து என்பது ஏறக்குறைய விசாரணை முடிவுற்று ஒரு கருத்தை சொல்லுவதை போன்று இருந்தது. எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை தமிழக காவல்துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டால் அதில் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, நம்பவில்லை என்று சொல்லி இந்த மனுவை தாக்கல் செய்து சிபிஐ விசாரணைக்கு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் முறையிடுகின்றார். மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்களும் அதே போன்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். நாங்கள் குற்றம் சாட்டுவதே தமிழ்நாடு காவல்துறை, அப்படி இருக்கும் பொழுது எங்களால் குற்றம் சாட்டப்படுபவர்களே எங்களுடைய வழக்கை விசாரித்தால் எங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களும் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இரண்டு தரப்பிலும் அடுத்தடுத்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நீதிபதிகள் இன்னும் சற்று நேரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என்பது இந்தியாவில் இதுவரை அரசியல் நிகழ்வுகளில் நடக்காத ஒன்றாக ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. 41 உயிர்கள் பதைபதைக்க அந்த கூட்டத்துக்குள் மிதிபட்டு இறந்திருக்கின்றன. அதில் கணிசமான சிறுவர்கள் இருந்திருக்கின்றார்கள், பெண்கள் இருந்திருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் இதுபோன்ற சம்பவம் இனி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்தியா முழுவதும் பல்வேறு நீதிமன்றங்களிலே அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய பேரணிகளுக்கு, கூட்டங்களுக்கு, ரோட் ஷோக்களுக்கு உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் கூட இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. 2 நீதிமன்றங்களும், அதாவது சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற கிளையும் அந்த வழக்கை விசாரித்து இருவிதமான தீர்ப்புகளை வழங்கியிருந்தார்கள், உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள். அதை கூட சற்று முன்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கோடிட்டு காட்டி ஒரே நாளிலே 2 விதமான வழக்குகளை, ஒரே விதமான வழக்குகளை 2 நீதிமன்றத்தில் விசாரித்துவிட்டு இருவேறு விதமாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றீர்கள், இதை எப்படி எடுத்துக் கொள்வது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் அந்த இடத்துக்கே செல்லவில்லை. இந்த நாள் வரை விஜய் அங்கே உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூட தெரிவிக்கவில்லை என்று தமிழக அரசு வழக்கறிஞர் கூறியிருந்தார். அப்பொழுது நீதிபதிகள் தலையிட்டு விஜய் அந்த இடத்துக்கு செல்லவில்லை என்பதெல்லாம் ஒரு சிபிஐ உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர், நல்ல காவல்துறை அதிகாரி என்பதை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகள் முன்பாக எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே மதுரை கிளையிலும் கூட இதே வாதத்தை தான் அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதம் ஓரளவு ஏற்கப்பட்டிருந்தது. சிபிஐ விசாரணைக்கு செல்வதற்கு முதலிலேயே அவர்கள் முயற்சிக்க கூடாது. ஒரு விசாரணை அமைப்பு விசாரணையை தொடங்கி நடக்கும் பொழுது விசாரணையில் தொய்வு இருந்தால் அல்லது விசாரணையில் ஏதேனும் போதாமை என்று அடையாளம் காணப்பட்டால் மட்டும்தான் மனுதாரர்கள் நிவாரணம் கோரக்கூடிய வகையிலாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று முறையிட முடியும். ஆனால் வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் பொழுதே சிபிஐ விசாரணை கேட்க முடியாது என்ற வாதம் தமிழ்நாடு அரசினுடைய வாதமாக மதுரை கிளையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட முடியாது என்கின்ற ஒரு உத்தரவினை அவர்கள் வழங்கியிருந்தார்கள் கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக. எனவே அதே போன்ற ஒரு வாதத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். இதை உச்சநீதிமன்றம் ஏற்குமா என்பதுதான் தற்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் நீதிபதிகள் இருவருமே தொடர்ந்து அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள்.
அன்று நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் கேட்டறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக விஜய் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களையும் நீதிபதிகளுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த வழக்கிற்கும் விஜய்க்கும் நேரடி தொடர்பு கிடையாது. ஒரு வழக்கு எதிர்மனுதாரராக இருக்கக்கூடியவரை சுட்டிக்காட்டி நீதிபதிகள் கருத்து சொல்லலாம் என்று தாவேகாவினர் வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் எதிர்மனுதாரராக கூட இல்லாத நிலையிலே தாவேகா குறித்தும் விஜய் குறித்தும் கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள் என்று தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். ஓரளவு நீதிபதிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாக நீதிபதிகளுடைய பதில் இருந்தது அந்த வழக்கினுடைய இந்த தொடர் விசாரணையிலே. எனவே அடுத்தடுத்து மேலும் மனுக்கள் விசாரிக்கப்பட இருக்கின்றன. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு, மற்றொரு பக்கத்திலே பாதிக்கப்பட்ட இறந்து போன சிறுவனுடைய தந்தை தரப்பு வழக்கறிஞர் என்று ஒரு மும்முனை போட்டியாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக இந்த வழக்குகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டால் உடனடியாக சிறப்பு விசாரணை குழு அமைப்பினர் தங்களுடைய அந்த விசாரணை ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன் சிபிஐ கேட்கின்றார்கள் என்றால், தாவேகா சார்பிலே நடந்த அந்த பிரச்சனைகளுக்கு, உயிரிழப்புகளுக்கு முழுக்க முழுக்க தங்களை மட்டுமே காரணம் சொல்லக்கூடாது. காவல்துறையினருக்கு அதில் பொறுப்பு இருந்திருக்கின்றது. காவல்துறையினருக்கு இருந்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தாவேகாவினர் அந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் கண்டிப்பாக ஏதேனும் உயிர் சேதம் ஏற்படும் என்பதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய பிரச்சாரத்தை காவல்துறை நிறுத்தி இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க காவல்துறையுடைய தவறு என்று மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்விலே அவர்கள் மதுரை கிளையிலே தங்கள் வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே அதே போன்ற வாதத்தை தான் தற்பொழுதும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். காவல்துறை தான் இதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தவில்லை என்றும் தாவேகாவினர் மதுரை கிளையிலே முன்வைத்திருந்த வாதம் இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது. ஏனென்றால் நாங்கள் திட்டமிட்டு அது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தவில்லை. காவல்துறையினர் முறையாக அதை கையாளவில்லை. அதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டிருந்தது என்று தாவேகா சார்பில் கூறியிருந்தார்கள். எனவே அந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை விசாரிக்கும் பொழுது அந்த விசாரணை முறையாக இருக்காது என்பது அவர்களுடைய வாதம். அது மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கரூர் கூட்ட நெரிசல் காரணத்திற்கு பின்னணியிலே ஒரு சிலர் இருக்கக்கூடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அன்று விஜய் ஒரு பாடல் பாடுகின்றார். அந்த பாடல் பாடும் பொழுதுதான் அங்கே ஒரு சிலர் செருப்புகளை எடுத்து வீசியிருந்தார்கள். அதன் பிறகு காவல்துறையினர் தடியடி நடத்தியிருந்தார்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டு விட்டுதான் தடியடி நடத்த வேண்டும். ஆனால் அப்படியான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு எதுவுமே வெளியிடவில்லை. காவல்துறையினர் தடியடி நடத்திய பிறகுதான் அந்த பகுதியிலே ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்தது. அதன் பிறகு அங்கே இருந்தவர்கள் பதற்றத்தில் ஒருவர் மீது ஒருவர் ஏறி ஓடத் தொடங்கினார்கள். அதன் காரணமாகத்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. எனவே கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது காவல்துறையினர் அந்த பகுதியில் தடியடி நடத்தியதுதான் என்று சொல்லியிருந்தார்கள். மேலும் மின்சாரமும் ஒரு சில இடங்களிலே நிறுத்தப்பட்டிருந்தது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். இவை அனைத்திற்கும் அரசு தரப்பிலும் முறையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதன்படி மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது என்பது தமிழக வெற்றி கழகத்தினர் அவர்களாக ஏற்பாடு செய்திருந்த ஜெனரேட்டர் மூலமாக மின்சாரம் பெறக்கூடிய மின் விளக்குகள் தான் அணைந்து போயிருந்ததை தவிர தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக மின் இணைப்பு பெற்றிருந்த தெரு ஓர மின் விளக்குகள் உள்ளிட்டவையெல்லாம் முழுவதுமாக விஜய் உள்ளே வந்த பொழுதும் அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுதும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்களுடன் காட்சிப்படுத்தியிருந்தார்கள் மின் வாரியத்தின் மூலமாக. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள் என்பதை அரசு தரப்பிலே முழுவதுமாக ஏற்க மறுத்து விட்டார்கள். அதாவது அதற்கும் ஒரு சில காணொலிகளை அரசு தரப்பில் ஆதாரமாக தொடர்ந்து காட்சிப்படுத்தி வருகின்றார்கள். அந்த காணொலியிலே காவல்துறையினர் லத்தியோடு இருக்கக்கூடிய காட்சி இருந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக காவல்துறையினர் அந்த வாகனங்களுக்கு முன்பாக நடந்து செல்லக்கூடிய காட்சிகளாகத்தான் இருந்ததை தவிர எந்த இடத்திலும் திட்டமிட்டு காவல்துறையினர் பொதுக்கூட்டத்திலே நிற்கக்கூடிய அந்த தொண்டர்களை நோக்கி தாக்கக்கூடிய விதமான காட்சிகள் எதுவும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினரும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அது போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையிலும் காணொலிகளாக காட்சிகளாக எதையும் அவர்கள் காட்சிப்படுத்தவில்லை. எனவே அரசு தரப்பினுடைய அந்த வழக்குக்கான வாதங்கள் ஏற்கப்படுமா என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏடிஜிபி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருந்த பொழுது பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியிலே கரூரிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருந்தார். அதன்படி உயர்நீதிமன்ற கிளையிலும் கூட அது தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 600க்கும் கூடுதலான காவலர்கள் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை உயர்நீதிமன்ற கிளையிலே சொல்லியிருந்தார்கள். அதே போன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலும் 500க்கும் கூடுதலான காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள். எனவே காவல்துறையினரை பொறுத்தவரை இது போன்ற கூட்டங்களிலே 50 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று ஒரு காவலர் என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பு பணியை மேற்கொள்வார்கள். ஆனால் விஜய் கூட்டத்திலே நாங்கள் 20க்கும் குறைவானவர்களுக்கு ஒரு காவல்துறை அதிகாரியை
என்ற அடிப்படையில் தான் பாதுகாப்பை நாங்கள் பலமாக கொடுத்திருந்தோம். ஆனால் எங்களுடைய அறிவுறுத்தல்களை அவர்கள் பின்பற்றவில்லை. அதன் காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. விஜய் 3 மணியிலிருந்து 9 மணி வரை தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் 12 மணிக்கு கரூரிலே ஒன்று கூடுங்கள் என்று தங்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு அழைப்பு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்துவிட்டு தான் அவர்கள் எல்லாம் அதிகப்படியாக அந்த பகுதியில 12 மணிக்கு ஒன்று கூடிவிட்டார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசின் சார்பில் வாதங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து காரசாரமான ஒரு வாதத்தை இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று வாதமிடக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் விசாரணையில் தொய்வு இருந்தால்தான் விசாரணையை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்குகளின் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. கூட்டம் அமைதியாக இருந்தபோதும் காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக கூட்ட நெரிசலில் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என போலீஸை தவிர அங்கிருந்த அனைவரும் அறிந்திருந்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசாரின் அலட்சியத்தால் கோர சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்றும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜியின் படம் பொறித்த ஸ்டிக்கர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவல்களை பரப்பியதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவம் நடந்த ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு கூராய்வு செய்துள்ளதாகவும் அதிகாலை 4 மணிக்கு உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளதாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. 30 உடல்களுக்கு கூராய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அரசாணை வெளிவரும் முன்பே விசாரணை ஆணையம் அதன் விசாரணையை தொடங்கியதாகவும் வாதிடப்பட்டிருக்கிறது. போலீசாரின் அலட்சியத்தால் கோர சம்பவம் நிகழ்ந்ததாகவும் இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது என்று சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் அந்த ஆம்புலன்ஸில் செந்தில் பாலாஜியின் படம் பொறித்த ஸ்டிக்கர் இருந்ததாகவும் சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. மேலும் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவல்களை பரப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் தமிழக அரசின் மீது தவறில்லை என மூத்த அதிகாரிகள் பேட்டியளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்களை தொடரலாம். அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர், மற்றொரு பக்கம் சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர் என்று கேள்விகளை எழுப்புகின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய உயர் அதிகாரிகளே கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். செய்தியாளர் சந்திப்பிலும் அவர்கள் கூறியிருந்த கருத்துக்கள் அப்படித்தான் இருந்தன. எனவே உயர் அதிகாரிகளே அப்படி சொல்லிவிட்ட பிறகு விசாரணையிலே புதிதாக என்ன சொல்ல போகின்றார்கள்? அவர்கள் சொன்னதைத்தான் விசாரணையின் முடிவிலும் இவர்கள் சொல்லுவார்கள். எனவேதான் மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது சகோதரியை இழந்தவருடைய வழக்கறிஞர், அதே போல மகனை இழந்த தந்தையினுடைய வழக்கறிஞர் என்று கூறியிருக்கின்றார்கள். ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்திருக்கின்றார்கள். அதிகாலை 4 மணிக்கு உடல்களை எரித்திருக்கின்றார்கள். 30 உடல்களுக்கு ஒரே இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மருத்துவர்கள் திடீரென எப்படி அந்த பகுதிக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். மீண்டும் அந்த ஆம்புலன்ஸ் வருகை தொடர்பாக ஒரு வாதம் எழுந்திருக்கின்றது. அது ஒரு பேசு பொருளாக மீண்டும் நீதிமன்றத்திலே மாற்றப்பட்டிருக்கின்றது. அங்கே திடீரென வந்த ஆம்புலன்ஸ்களிலே செந்தில் பாலாஜி அவர்களுடைய படம் எப்படி இருந்தது என்பதையும் வழக்கறிஞர் மூலமாக தன்னுடைய சகோதரியை இழந்த நபர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை பரப்பினார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார். அதாவது சகோதரியை இழந்த ஒரு இளைஞர் என்ன சொல்கின்றார் என்றால், கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என தகவலை அன்று இரவே பரப்ப தொடங்கியிருந்தார்கள். நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆம்புலன்ஸ்ல செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்த ஸ்டிக்கர் இருந்தது என்றெல்லாம் தொடர்ந்து தற்பொழுது வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் ஏற்பட போகின்றது என்பது அங்கே இருந்த காவல்துறையினரை தவிர அங்கே இருந்த அனைவருக்கும் தெரிந்து வைத்திருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். காவல்துறையினருடைய அலட்சியத்தால் கோர சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் மட்டுமல்ல, சகோதரியை இருக்கக்கூடிய ஒரு இளைஞருடைய தரப்பு வழக்கறிஞருடைய வாதமாக இருக்கின்றது.
தன் மகனை இழந்திருக்கக்கூடிய தந்தையுடைய வாதமாக இருக்கின்றது. நம்பர் பிளேட் இல்லாத ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் சென்றன. அந்த ஆம்புலன்ஸ்களிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறிக்கப்பட்டிருந்தது. கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என அந்த இரவே தகவல்களை பரப்ப தொடங்கியிருந்தார்கள். கூட்ட நெரிசல் சம்பவத்திலே தமிழக அரசின் மீது தவறில்லை என்று மூத்த அதிகாரிகள் பேச்சு வழங்கினார்கள். சம்பவம் நடந்த ஒரே இரவில் 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்தார்கள். சம்பவம் நடந்த அன்று அதிகாலையிலேயே, அதற்கு அடுத்த நாள் அதிகாலையிலேயே 4 மணிக்கே உடல்களை எரித்து விட்டார்கள். 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்கு திடீரென மருத்துவர்கள் எப்படி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தார்கள் என்றும் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார்கள். அரசாணை வெளிவருவதற்கு முன்பாகவே விசாரணை ஆணையம் அதன் விசாரணையை தொடங்கியது எப்படி என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார்கள். கூட்ட நெரிசல் ஏற்படும் என அதிமுகவிற்கு தர மறுத்த இடத்தை தமிழக வெற்றி கழகத்தினருக்கு காவல்துறையினர் கொடுத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வாதத்தையும் தன்னுடைய சகோதரியை இழந்திருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வழக்கறிஞர் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் வேலுசாமிபுரத்திலே அதே இடத்தில் தான் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தை நடத்தியிருந்தார் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு சிறிய இடைவெளி இருந்ததாக தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள். அந்த பகுதியில் இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்றிருந்த தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்ற இடம் வேறு, அதே பகுதியிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த இடம் வேறு, ஒரே ஏரியா தான், ஆனால் அந்த பகுதி என்பது மாறி இருந்தது, இடம் மாறி இருந்தது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அதன்படி தன்னுடைய சகோதரியை இழந்திருக்கக்கூடிய நபரும் அதே வாதத்தை தான் முன்வைக்கின்றார். அதிமுகவிற்கு வேலுசாமிபுரத்தில் அந்த இடத்தை இவர்கள் வழங்கவில்லை, ஏனென்றால் அங்கே கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதால் வழங்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் தாவேகாவிற்கு அந்த இடத்தை வழங்கியிருந்தார்கள். சம்பவம் நடந்த அன்றைக்கு இரவே விஜய் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ற தகவலை எல்லாம் பரப்பியிருந்தார்கள் என்றெல்லாம் அடுக்கடுக்காக தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் தொடர்ந்து பேசும் பொழுது, என்னுடைய சகோதரிக்கு இறுதிச் சடங்கு செய்வோமா அல்லது நீதிமன்றத்திற்கு நாங்கள் வர முடியுமா, எனவே இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற தங்களுடைய வழியையும் நீதிபதிகளுக்கு முன்பாக சொல்லி இருக்கின்றார்கள். மொத்தமாக 4 தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்வைப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 பேர் இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். கரூரில் 41 பேர் இறந்திருந்தார்கள். அந்த 41 பேரில் இருந்து 2 பேர் தங்களுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக இந்த வாதத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்களும் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பினுடைய வழக்கறிஞர்களும் இருக்கின்றார்கள். அரசு தரப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த கள நிலவரத்தை அறிந்தவர்கள் தமிழ்நாடு காவல்துறையை தான். அது மட்டுமல்ல, இந்த குழு நாங்கள் அமைத்திருக்கக்கூடிய குழு உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு என்பதும் கூட மூத்த காவல்துறை அதிகாரி தலைமையிலான ஒரு குழு தான். எனவே விசாரணையில் எந்த சந்தேகமும் வேண்டியது கிடையாது. மேலும் விசாரணை இப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் இருக்கின்றது. இப்பொழுதே அதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்பது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் தங்களுடைய வழியையும் நீதிமன்றத்திலே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றார்கள். அதாவது இந்த வழக்கினுடைய விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொள்ளக்கூடாது, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது புதிதாக பல குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இதுவரை நாம் பார்த்த குற்றச்சாட்டுகள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் இப்பொழுது 2 தரப்பில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது, இவர்கள் அந்த சம்பவத்திற்கு சென்று அன்று இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், மகனை இழந்த ஒரு தந்தை வந்திருக்கின்றார், தன்னுடைய சகோதரியை இழந்த ஒரு இளைஞர் வந்திருக்கின்றார். அவர்கள் இருவரும் தங்களுடைய வாதங்களை வழக்கறிஞர்கள் மூலமாக முன்வைக்கின்றார்கள். அவர்கள் அப்படி பேசும்போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த சம்பவம் நடக்கப் போகின்றது என்பது காவல்துறையினரை தவிர அனைவருக்குமே அங்கே தெரிந்திருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அளவு ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. விஜய் வரும்பொழுது கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட போகின்றது, நிற்பதற்கு இடமில்லை, எல்லோரும் தாகத்தோடு இருக்கின்றார்கள், குடிநீர் கிடைக்கவில்லை, பல பிரச்சனைகள் அந்த இடத்தில் இருந்தன. இவை அங்கே இருந்த அனைவருக்குமே ஒரு பதைபதைப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது தெரியாதது அங்கே இருந்த காவல்துறையினருக்கு மட்டும்தான் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது அடுத்தடுத்த ஆம்புலன்ஸ்கள் வந்தன. அதில் பல ஆம்புலன்ஸ் வாகனங்களிலே நம்பர் பிளேட் இல்லை. அது மட்டுமல்லாமல் கரூரை சார்ந்த ஒரு அரசியல் தலைவருடைய படமான அந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் ஆம்புலன்ஸ்களில் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் 30 உடல்களை ஒரே இரவுக்குள் உடற்கூறாய்வு செய்து விட்டார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே ஒரே இரவிலே
30 உடல்களை உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான மருத்துவர்கள் வந்தது எப்படி ஒரு இரவுக்குள் என்ற ஒரு கேள்வியினையும் முன்வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு தரப்பிலே தாவேகா இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த பொழுது விளக்கம் அளித்திருந்தார்கள். இரவு நேரத்திலே உடற்கூறாய்வு செய்யக்கூடாது என்று ஒரு விதிகள் இருக்கின்றது, அதையெல்லாம் மீறி இவர்கள் உடற்கூறாய்வு செய்து விட்டார்கள் என்று தாவேகா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதை நீதிமன்றத்திலே அரசு தரப்பு மறுத்து விட்டது. சில விதிவிலக்குகள் இருக்கின்றன. அதன்படி இரவு நேரத்திலும் ஆதாரங்கள் வேண்டும் என்றால், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வழக்கு என்றால் அது தொடர்பான உடலை இரவு நேரத்திலும் உடற்கூறாய்வு செய்யலாம், அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு அரசின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக் கூறிய பிறகு அந்த வாதங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்தது ஒரு பிரச்சனையாக நீதிமன்றத்தில் இவர்கள் எழுப்பவில்லை. ஆனால் இரவு நேரத்தில் 30 உடல்களை உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு மருத்துவர்கள் எப்படி உடனடியாக உள்ளே வந்தார்கள், இது முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இறந்தவர் உடல்களை அவசரமாக எரியூட்டி இருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லக்கூடிய விதமாக சம்பவம் நடந்தது என்பது இரவு ஒரு 8-9 மணிக்கு சம்பவம் நடந்தது. ஆனால் அடுத்த நாள் அதிகாலை 4 மணிக்குள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேர இடைவேளைக்குள்ளாக உடற்கூறாய்வு முடித்து உடல்களை ஒப்படைத்து அந்த உடல்களை எரியூட்டவும் செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார்கள். கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட வழக்கிலே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கவலை அளிக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட மனு மீது சிறப்பு விசாரணை குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. மனு தாக்கலுக்கு பிறகு சிறப்பு விசாரணை குழு கேட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தையும் தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். அதன்படி கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட ஒரு வழக்கிலே உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு கவலை தருகின்றது என்ற ஒரு கருத்தை நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு எவ்வாறு பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டும், அதற்கான ஒழுங்குமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்திருந்த உயர்நீதிமன்றம் SIT சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. அந்த மனு தாக்கலுக்கு பிறகு நாங்கள் SIT கேட்டு தனியாகவும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருந்தோம் என்ற ஒரு கருத்தையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் சிறப்பு விசாரணை குழு என்பது உயர்நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த விசாரணை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வடக்கு மண்டல IG உட்பட அந்த விசாரணை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுமே நன்கு அனுபவம் பெற்றவர்கள் தான் என்பதை நிலைநாட்டுவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கடந்த ஒரு 2 மணி நேரமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தரப்பின் வாதத்தை நீதிபதிகளுக்கு உணர்த்தக்கூடிய விதமாக தங்கள் வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். அதன்படிதான் அஷ்ரா கார்க் அவர்கள் ஏற்கனவே CBI-யில் பணியாற்றியவர். இப்பொழுது இங்கே கேட்பவர்கள் CBI விசாரணை வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரே CBI-யில் பணியாற்றியவர் தான். எனவே அவருக்கு பல்வேறு வழக்குகளை விசாரித்த அனுபவம் உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கின் விசாரணை அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சம்பவம் நடைபெற்ற அந்த பகுதி கரூரை பொறுத்தவரை அங்கிருந்த கள நிலவரம் என்ன என்பது உள்ளூர் காவல்துறையினருக்கு, தமிழ்நாடு காவல்துறையினருக்கு தான் தெரியும். எனவே இந்த வழக்கை CBI-க்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே CBI வசம் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, குறைவான அதிகாரிகள் தான் CBI-யில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வசம் அதிகப்படியான வழக்குகளை குவிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. எனவே தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறையினரே இந்த வழக்கை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகளுக்கு முன்பாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நீதிபதிகளும் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். இனி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டங்களை, அரசியல் தலைவர்களுடைய ரோட் ஷோ நிகழ்ச்சிகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த மனுவை விசாரித்த பொழுது அதில் தொடர்பற்ற எதிர் மனுதாரர்களாகவே இல்லாதவர்கள் தொடர்பாக கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அந்த மனுவின் விசாரணையில் கூட SIT தொடர்பாக சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது கவலை அளிக்கின்றது என்ற ஒரு கருத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலே நீதிபதிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டத்திற்கு அனுமதி கேட்ட மனு மீது SIT அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று நீதிபதிகள் கேட்டிருந்த நிலையில் தான் அந்த மனு தாக்கலுக்கு பிறகு SIT வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பிலும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருந்தது. சிறப்பு விசாரணை குழு அமைப்பதற்கான அனுமதியினை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்களும் அந்த மனுவை வழங்கியிருந்தோம் என்று அர்த்தப்படக்கூடிய வகையிலாக இந்த வாதத்தை அரசினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை முழுவதுமாக விஜய் தரப்பிலே அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் என்னவென்றால், SIT மூலமாக விசாரிக்கக்கூடாது, CBI தான் விசாரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அதே நேரம் மற்றொரு பக்கம் முன்வைக்கப்படக்கூடிய வாதத்தை பொறுத்தவரை விஜய் தொடர்பாக நீதிபதி கூறியிருந்த கருத்துக்கள் குறித்தும் தங்களுடைய வருத்தத்தை அவர்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக பதிவு செய்திருக்கின்றார்கள். மனு தாக்கலுக்கு பிறகு SIT கேட்டு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசு கரூர் மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு எத்தனை மேசைகள் உள்ளன? உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வியினை கேட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக எதிர்த்தரப்பினுடைய
வழக்கறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். இதுவரை அவர்கள் சொன்னது இரவு நேரத்திலே எப்படி உடற்கூறாய்வு செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை தான் கீழமை நீதிமன்றங்களிலே எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்திய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினர் மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் முழுவதுமாக மூத்த வழக்கறிஞர்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த வழக்கினுடைய வாத துணியையே மாற்றி இருக்கின்றார்கள். இதுவரை உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அரசுக்கு எதிரான வாதங்களை மூத்த வழக்கறிஞர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் கீழமை நீதிமன்றங்களில் வாதிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த வாதத்தை முன்வைக்காமல் மிகவும் நேர்த்தியாக ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அதாவது ஒரே இரவிலே 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்வதற்கான மருத்துவர்கள் எப்படி அடுத்த 1-2 மணி நேரத்திற்குள் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உள்ளே வந்தார்கள். இதுதான் வழக்கறிஞர்களுடைய இன்றைய பிரதான வாதமாக இருக்கின்றது. அந்த வாதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் தரக்கூடிய வகையிலான கேள்வியாக தற்பொழுது அவர்கள் பார்க்கக்கூடிய விதமாக ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கரூர் மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்வதற்கு எத்தனை மேசைகள் இருக்கின்றன என்று கேட்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் கரூரிலே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்வதற்கு 2 மேசைகள் இருக்குமா என்ற ஒரு கேள்வியையும் தொடர்ந்து கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள். வழக்கறிஞர்களை நோக்கி கரூர் மருத்துவமனையில் நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்தீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். மாவட்ட ஆட்சியர் அனுமதியுடன் இரவில் உடற்கூறாய்வு நடைபெற்றது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். உடற்கூறாய்வுக்கு அனுமதி கொடுத்தது பிரச்சனை இல்லை, நீங்கள் எத்தனை மேசைகள் வைத்திருக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வியினை மீண்டும் வழக்கறிஞர்களை நோக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வாதம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை அந்த உச்சநீதிமன்றத்திலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கின்றது. இந்த வழக்கினுடைய ஒரு முக்கியமான கட்டத்தை தற்பொழுது நீதிபதிகள் நெருங்கி இருக்கின்றார்கள். கரூரில் கூட்ட நெரிசல் மரணம் தொடர்பாக தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியினை எழுப்பியிருக்கின்றார்கள். உண்மையிலேயே கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே எத்தனை மேசைகள் இருக்கின்றன உடற்கூறாய்வு செய்வதற்கு? உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்றால் பிணவரையில் இருக்கக்கூடிய உடலை எடுத்து வந்து மேசையில் வைத்து அந்த வயிற்றுப்பகுதி உள்ளிட்டவற்றை எல்லாம் அதற்குரிய பணியாளர்கள் சில நடைமுறைகளை பின்பற்றி செய்த பிறகு மருத்துவர்களுக்கு அது தொடர்பான தகவல் சொல்லப்பட்டு அறிக்கைகள் வழங்கப்படும். இதுதான் நடைமுறை. எனவே அந்த பிண அறையில் இருந்து கொண்டு வந்து உடலை வைப்பதற்கு மேசைகள் இருக்க வேண்டும். அந்த மேசைகள் 30 மேசைகள் இருந்தனவா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் 30 உடல்களை ஒரு சில மணி நேரத்திற்குள் நள்ளிரவிலே உடற்கூறாய்வு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த ஒரு முக்கியமான கேள்வியினை தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் நோக்கி தற்போது எழுப்பியிருந்தார்கள். அதற்கு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கூறும் பொழுது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்றுதான் இரவில் உடற்கூறாய்வு செய்தோம் என்றார்கள். இந்த பதில் என்னவென்றால் ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொன்ன ஒரு பதில். அதன்படி அப்பொழுது தாவேகா வழக்கறிஞர்கள் தான் அந்த வழக்கில் ஆஜராகியிருந்தார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, சூரியன் அஸ்தமனமான பிறகு உடற்கூறாய்வு செய்வதற்கு அனுமதி கிடையாது, இவர்கள் எப்படி செய்தார்கள் என்று பொத்தம் பொதுவாக ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் அந்த வாதம் அப்பொழுது எடுபடவில்லை. உயர்நீதிமன்ற கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சில விதிவிலக்குகளை சுட்டி காட்டியிருந்தார்கள். அதன்படி 3 விதமான அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. ஒரு உடலை இரவில் உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்றால் காவல்துறையினர் நினைத்தால் செய்ய முடியும், ஆனால் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இந்த உடலை இரவில் உடற்கூறாய்வு செய்யாமல் தொடர்ந்து தாமதம் செய்து கொண்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்று சொல்ல வேண்டும். அல்லது அது ஒரு பாதிக்கப்பட்ட பாலியல் உள்ளிட்ட வழக்குகளில் இறந்து போன பெண்ணினுடைய உடலாக இருக்க வேண்டும். அந்த பாலியல் வன்புணர்வு வழக்குகளில உடனடி சாட்சியங்கள் தேவைப்படும், ஆதாரங்கள் தேவைப்படும். அந்த அடிப்படையில் உடற்கூறாய்வு செய்யலாம். இது போன்ற நிகழ்வுகளில் உடற்கூறாய்வு செய்வதற்கு எங்களுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதியை பெற்றுக்கொண்டு 41 உயிர்கள் இறந்திருக்கின்றன, மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான சூழல் இருக்கின்றது என்னும் பொழுது நாங்கள் அந்த உடலை காலை வரை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. எனவேதான் ஆட்சியர் அனுமதியோடு ஏற்கனவே வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி உடற்கூறாய்வு செய்து விட்டோம் என்ற பதிலை மதுரை கிளையிலே தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லியிருந்தார்கள். இப்பொழுதும் அதே பதிலை எழுந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளுக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் நீதிபதி மீண்டும் அதே கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இரவில் உடற்கூறாய்வு செய்தது பற்றி நான் கேள்வி எழுப்பவில்லை, நீங்கள் உடற்கூறாய்வு செய்த அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எத்தனை மேசைகள் இருந்தன? தொடர்ந்து 2வது முறையாக அந்த கேள்வியை நீதிபதி எழுப்புகின்றார். அதாவது இரவில் உடற்கூறாய்வு செய்தது சரியா தவறா என்பது எங்கள் வசம் இருக்கக்கூடிய வாதமே கிடையாது. நாங்கள் கேட்கக்கூடிய வாதம்
எத்தனை உடற்கூராய்வு மேசைகள் இருக்கின்றன? ஏனென்றால் 30 உடல்களை நீங்கள் உடற்கூராய்வு செய்ததாக சொல்லி இருக்கின்றார்கள் நள்ளிரவு நேரத்திலே. அப்படி என்றால் 30 உடல்களை உடற்கூராய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அங்கே கட்டமைப்புகள் இருந்தனவா என்பதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ வழக்கினுடைய விசாரணை ஒரு முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியினை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எழுப்பி இருக்கின்றார்கள். தாவேகா சார்பிலும் உயிரிழந்து போன குடும்ப உறுப்பினர்கள் சார்பிலும் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாதத்தை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார்கள் மூத்த வழக்கறிஞர்கள். அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை கிளையிலும் சொல்லியிருந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் ஆராய்ந்து அந்த தகவல்களில் எல்லாம் எந்த இடத்தில் எல்லாம் தங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தனவோ அதை மட்டும் கோடிட்டு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு ஒரு பதில் தரக்கூடிய விதமாக தற்பொழுது இந்த கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன. அதன்படிதான் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பரஸ்பரம் குற்றம் சாட்டு இல்லை என்று சொல்லி இருக்க முடியாது என்பதையெல்லாம் தற்பொழுது சொல்லியிருக்கின்றார்கள். உடல் குறைவு செய்ய தகுதி உடையவர்கள் மருத்துவமனையில் இருந்தார்களா என்று கேட்டிருக்கின்றார்கள். அருகில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் என்று அரசு தரப்பிலே பதில் சொல்லுகின்றார்கள். விஜய் பிரச்சாரத்திலே ரவுடிகள் நுழைந்து விட்டனர் என்பதை ஏற்க முடியாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். விஜய் பிரச்சாரத்திலே தடியடி நடத்தப்பட்டதாக கூறுவது ஒரு கடுமையான குற்றச்சாட்டு. ரவுடிகள் களம் இறக்கப்பட்டார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கின்றது என்று நீதிபதிகளுக்கு முன்பாக தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களுடைய கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார்கள். உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கேட்டதால் தான் நாங்கள் இரவில் உடற்குறைவு செய்வதோம் என்ற ஒரு கருத்தையும் தமிழக அரசு வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். பல்வேறு மருத்துவமனைகளில் உடற்குறைவு நடைபெற்றது என்று சொல்லியிருக்கிறார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மட்டுமல்ல, நாங்கள் பல்வேறு இடங்களில் வைத்து உடற்குறாய்வு செய்தோம் என்று தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான் இரவு நேரமானாலும் பரவாயில்லை உடற்குறாய்வு செய்து உடனே உடலை பாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அனுமதி பெற்று இரவில் நாங்கள் உடற்குறாய்வு செய்தோம். கரூரிலே எத்தனை உடற்குறாய்வு செய்வதற்கான மேசைகள் இருக்கின்றன, 2 மேசை இருக்குமா என்று நீதிபதிகள் கேட்டார்கள். அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்கள் ஒரே ஒரு மருத்துவமனையில் உடற்குறாய்வு செய்யவில்லை, பல்வேறு மருத்துவமனைகளில் நாங்கள் உடற்குறாய்வு செய்தோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் நீதிபதிகள் உயிரிழந்தவர்களுடைய உடல்களை உடற்குறாய்வு இரவிலேயே செய்திருக்கின்றீர்கள், உடற்குறாய்வு நடத்துவதற்கு அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் என்ன என்பதை ஒரு கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் அரசு மீதும் காவல்துறை மீதும் அடுக்கடுக்காக புகார்களை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார்களே தவிர இதில் என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதமாக முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதி பெற்று இரவில் உடற்குறாய்வு நடத்தப்பட்டது. சரியான தரவுகள் மற்றும் ஆதாரங்களை பிரமாண பத்திரமாக நாங்கள் தாக்கல் செய்கின்றோம் நீதிமன்றத்திலே. தேர்தல் பரப்புரையின் பொழுது ரவுடிகள் உள்ளே வந்து விட்டார்கள், ஆளுங்கட்சியினுடைய நபர்கள் உள்ளே இருந்தார்கள் என்பதையெல்லாம் ஏற்க முடியாது. அதில் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன? எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வெறுமனவே ஒரு மனுவை கொடுத்து இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களை நோக்கி கேள்வி எழுப்புகின்றார்கள். அது மட்டுமல்ல, நீதிபதிகள் சொல்லும் பொழுது பல்வேறு ஆரூடங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. உயர்நீதிமன்றத்திற்கு முன்பு ஒரு கோரிக்கை முன்வைத்தால் மற்றொரு கோரிக்கை மீது நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் நீதிபதி அவர்கள். அதாவது பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உயர்நீதிமன்றத்திலே ஏதோ ஒரு கோரிக்கையோடு ஒருவர் செல்கின்றார், ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு உத்தரவு, அந்த கோரிக்கைக்கு தொடர்பில்லாத ஒரு உத்தரவை நீங்கள் பிறப்பித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லுகின்றார்கள். அதாவது கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் இனி வரக்கூடிய நாட்களிலே என்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவிலே ஒரு கட்சியினுடைய தலைவர் தொடர்பாக நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்த கருத்து, அதை மறைமுகமாக சுட்டிக்காட்டக்கூடிய விதமாகத்தான் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றத்தில் தற்பொழுது நீதிபதிகள் இதை சொல்லுகின்றார்கள். வெவ்வேறு கருத்துக்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் ஏதோ ஒரு கோரிக்கைக்காக மனு அளிக்கப்பட்டிருந்தால் அந்த கோரிக்கைக்கு முற்றிலும் தொடர்பற்ற ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், சேலத்தில் ஒரு மாநாட்டிற்காக வந்திருந்த சுமார் 200 மருத்துவர்கள் இந்த உடற்குறாய்வில் பயன்படுத்தப்பட்டார்கள். பல்வேறு மருத்துவமனைகளில் உடற்குறாய்வு நடத்தப்பட்டது. இரவிலேயே நடத்துவதற்கான காரணம் என்னவென்றால், உயிரிழந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அரசிடமும் நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டது. பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லுகின்றார்கள், ஆனால் 600 காவல்துறையினர் அந்த பிரச்சாரத்திற்காக பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என சொல்லுகின்றார்கள். அதாவது ஏற்கனவே நீதிபதிகள் கேட்கும் பொழுது 30 உடலை உடற்குறாய்வு செய்வதற்குரிய மருத்துவர்கள் எப்படி திடீரென கரூருக்குள் மருத்துவமனைக்குள் வந்தார்கள் என்று கேட்டார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சொல்லும் பொழுது சேலத்தில் ஒரு மருத்துவ மாநாட்டிற்காக 200 மருத்துவர்கள் வந்திருந்தார்கள்.
அந்த மருத்துவர்கள் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்து விட்டதை அரசு அவர்களுக்கு தெரியப்படுத்தியவுடன் விரைந்து வந்து கரூரிலே உடற்கூறாய்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சேலத்தில் நடைபெற்ற மருத்துவ மாநாட்டிற்காக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் வந்திருந்த மூத்த மருத்துவர்கள் 200 பேரிலே உடற்கூறாய்வில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அரசு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கரூரில் இருந்து சேலம் என்பது மிக குறைவான தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான். எனவே கரூருக்கு உடனே இரவில் வந்து அவர்கள் தங்களை உடற்கூறாய்விலே ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அந்த மருத்துவர்கள். அது மட்டுமல்ல, கரூரில் எத்தனை மேசைகள் இருக்கின்றன, எப்படி குறைந்த மேஜையை வைத்துக் கொண்டு அந்த மேஜை மீது 30 உடல்களை வைத்து இரவிலேயே உடற்கூறாய்வு செய்வீர்கள் என்று நீதிபதிகள் கேட்டிருந்தார்கள். நாங்கள் கரூர் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் மட்டும் செய்யவில்லை, பல்வேறு மருத்துவமனைகளில் செய்தோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இரவில் நாங்கள் உடற்கூறாய்வு செய்தது தமிழ்நாடு அரசினுடைய தனிப்பட்ட விருப்பம் அல்ல. பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்திருந்தவர்கள் உடனே எங்களுக்கு உடல் வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்றால் இது போன்ற வழக்குகளில் உடற்கூறாய்வு என்பது சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தால்தான் உடலை ஒப்படைக்க முடியும். எனவே இது போன்ற ஒரு விபத்தில் திடீரென தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்துவிட்டு அவர்கள் கதறிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் உடலை உடனடியாக வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். எப்படியாகினும் உடலை உடனடியாக ஒப்படைத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியரிடம் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை, எனவே இருக்கக்கூடிய விலக்குகளை பின்பற்றி இந்த உடல்களை உடற்கூறாய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆட்சியரிடம் சென்றோம். ஆட்சியரிடம் அனுமதி பெற்று இரவில் உடற்கூறாய்வு செய்து ஒப்படைத்தோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்திலே பாதுகாப்பு குறைபாடு இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் 600 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நண்பகல் 12 மணிக்கு வர வேண்டிய இரவு 7 மணிக்கு வந்திருக்கின்றார். காலை முதலே அங்கே குழுமி இருந்த கூட்டமானது தண்ணீர், உணவு இல்லாமல் தவித்து சோர்வடைந்த நிலையில் இருந்தது என்பதையெல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தண்ணீர் கூட இல்லாமல் இருந்த நிலையில் தான் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. அப்படி வழங்கும் பொழுது கூட கூட்டத்தினர் அந்த பாட்டிலை வாங்க முந்தி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள். ஏனென்றால் விஜய் தேர்தல் பரப்புரை பேருந்தில் நின்ற பொழுது விஜயிடம் அவர்கள் கேட்பார்கள், தண்ணீர் வேண்டும் என்று கேட்பார்கள். உடனே விஜய் தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுக்க சொல்லுவார். அதன் பிறகு ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் அந்த பேருந்துக்கு உள்ளே சென்று அந்த தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வந்து மேலே இருந்து தூக்கி வீசுவார்கள். அப்படி வீசும் பொழுது முண்டி அடித்து பொதுமக்கள் அங்கே நின்றவர்கள், தாவேகா கூட்டத்திற்கு வந்தவர்கள் அந்த பாட்டிலை வாங்குவதற்கு முண்டி அடித்து கை தூக்குவார்கள். இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் இந்த நிகழ்வுகளே அங்கே காத்திருந்தவர்கள் விஜய் 12 மணிக்கு வந்து விடுவார் என்று நினைத்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே தாவேகா அவர்கள் சொன்னதை நம்பி அதன் காரணமாக அவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டார்கள், தண்ணீர் இல்லாமல் தவித்து கிடந்தார்கள். அதையெல்லாம் காட்சிகளாக நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அடுத்ததாக ஒருவர் உயிரிழந்த சந்திரா என்பவருடைய கணவர் உள்ளே வருகின்றார். அவர் தன்னுடைய வழக்கறிஞர் மூலமாக ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். விபத்தில் ஒரு காவல்துறையினருக்கு கூட காயம் ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்கின்றார். அப்பொழுது நீதிபதிகள் சற்று சிரித்தார்கள். விபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு கூட காயம் ஏற்படவில்லை என்று வழக்கறிஞர் சொன்னபோது நீதிபதிகள் சிறிதாக ஒரு புன்னகை செய்தார்கள். அதன் பிறகு நீதிபதிகள் தொடர்ந்து அவருடைய தரப்பு வாதத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி கூட்டத்தில் ஒரு காவலருக்கு கூட காயம் இல்லை. உச்ச நீதிமன்றத்தின் விசாரணை நிறைவடைந்திருக்கின்றது. தற்பொழுது விசாரணையினுடைய உத்தரவு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 600 போலீசார் இருந்ததாக சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று மனுதாரர்கள் கேட்கின்றார்கள். விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்ததால் தான் நெரிசல் ஏற்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார்கள். வழக்கில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு உச்ச நீதிமன்றமும் அனுமதி அளித்திருக்கின்றது. அனைத்து மனுக்கள், பிரமாண பத்திரங்களை பார்த்த பிறகாக உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. 2 தரப்பிலும் கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் மூலமாக தங்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அரசு தரப்பை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்த தாவேகாவின் வாதங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டு புதிய கோணத்திலே இந்த வாதங்களை உச்ச நீதிமன்றத்தில் தாவேகாவின் வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் இரவு நேரத்தில் உடற்கூறாய்வு செய்தது மட்டுமே இதுவரை கேள்வியாக எழுப்பப்பட்டது. ஆனால் இன்று இரவில் உடற்கூறாய்வு செய்யக்கூடிய அளவிற்கு அதிகப்படியான மருத்துவர்கள் எப்படி உடனடியாக கரூருக்கு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வியினை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதனை திறம்பட கையாண்டு பதில் சொல்லியிருந்த தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் சேலத்தில் நடைபெற்றிருந்த மருத்துவ மாநாட்டிற்காக வந்திருந்த 200 மருத்துவர்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. அருகில் இருக்கக்கூடிய அந்த நகரத்திலிருந்து வந்து அவர்கள் தங்களை அந்த பணியில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, கரூர் ஒரே ஒரு மருத்துவமனையில் மட்டும் இந்த உடற்கூறாய்வை நாங்கள் செய்யவில்லை, பல்வேறு மருத்துவமனைகளில் உடற்கூறாய்வு செய்தோம். உடற்கூறாய்வு செய்வது எங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது.
இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நாங்கள் இரவு நேரத்திலே அந்த உடல் குறைவை செய்ய வேண்டிய நிலைக்கு சென்றோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, 600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்ததாக தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் கூறிய நிலையில்தான் இறந்த ஒருவருடைய கணவர் தரப்பு வழக்கறிஞர் 600 காவலர்கள் இருந்ததாக சொல்லுகின்றார்கள். ஆனால் ஒரு காவல்துறையினருக்கு கூட சிறிய காயம் கூட ஏற்படவில்லை. அவர்கள் எல்லாம் எங்கே நின்று கொண்டிருந்தார்கள் 600 பேரும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த வாதங்கள் நீண்டு கொண்டிருந்த நிலையில் அரசினுடைய வழக்கறிஞர்கள் எழுந்து இதில் நாங்கள் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆதாரங்களோடு பிரமாண பத்திரங்களோடு நாங்கள் எங்களுடைய வாதங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அதற்கான அனுமதியினை நீதிபதிகள் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள் அனைத்து மனுக்கள் பிரமாண பத்திரங்களை பார்த்த பின்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கூட்டத்தில் காவலர்களுக்கு யாருக்குமே காயம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். விஜயினுடைய 7 மணி நேர தாமதம் தான் நெரிசலுக்கு காரணம் என்று தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கு அவகாசம் தேவை என்று தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார்கள். பிரமாண பத்திரங்களை எல்லாம் நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், அவற்றை ஆய்வு செய்து நாங்கள் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கின்றோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலே 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த வழக்கின் விசாரணை உச்சநீதிமன்றம் சென்றிருக்கின்றது. இந்த வழக்கில் சிபிஐயை உள்ளே கொண்டு வந்து சிபிஐ மூலமாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை தாவேகாவை சார்ந்தவர்களும் அதே போன்று அந்த பொதுக்கூட்டத்திற்கு சென்று விஜயனுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனால் ஒரு விசாரணை அமைப்பு தொடக்க நிலை விசாரணையை தான் தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றது. இப்பொழுதே அந்த விசாரணை அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நிவாரணம் கேட்பது சரியானது கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த விசாரணை அமைப்பு என்பது சிறப்பு புலனாய்வு குழுவானது உயர்நீதிமன்றத்தின் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசாரணை குழு. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் ஏற்கனவே சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகளில் பணியாற்றியவர், பல்வேறு வழக்குகளை கையாண்ட அனுபவம் கொண்டவர், நல்ல அதிகாரி, காவல்துறை அதிகாரி என்றெல்லாம் குறிப்பிட்டு அவர் மூலமாக விசாரணை நடப்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அதன் பிறகுதான் தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணையிலே நாங்கள் விரிவான பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும், பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும், எங்களுக்கு உரிய காலக்கெடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் கேட்டுக்கொண்டதற்கேற்ப இந்த வழக்கினுடைய விசாரணையானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த வாதம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வாதத்தில் கரூர் நெரிசலில் தனது சகோதரியை இழந்தவர் தரப்பும் தமிழ்நாடு அரசு தரப்பும் தனது வாதத்தை முன்வைத்துள்ளனர். அதில் கூட்ட நெரிசலுக்கு விஜய்தான் காரணம் என்று தகவல்களை பரப்பினார் என்று சகோதரியை இழந்தவர் தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக அரசின் மீது தவறில்லை என்று மூத்த அதிகாரிகள் பேட்டியளித்தனர் என்றும் மூத்த அதிகாரிகள் கூறியதை தாண்டி போலீஸ் என்ன செய்ய போகிறது என்றும் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த வாதம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வாதத்தில் கரூர் நெரிசலில் தனது சகோதரியை இழந்தவர் தரப்பும் தமிழ்நாடு அரசு தரப்பும் தனது வாதத்தை முன்வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரத்தை பதிவு பண்ணலாம். கரூர் பெருந்துயர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்று 5 வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இன்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் பிரதானமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கக்கூடிய தனி விசாரணை ஆணையம், தனிநபருடைய விசாரணை ஆணையம் மட்டுமின்றி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறது. இந்த குழுக்கள் எல்லாம் தாண்டி மத்திய தரப்புல உச்சநீதிமன்றம் தரப்புல இருந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்று ஒரு பிரதானமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து காலையிலிருந்து இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய உத்தரவுக்காக தேதி குறிப்பிடாமல் தற்பொழுது வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது பல்வேறு கருத்துக்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரப்பிலும் அதே போன்று எதிர் மனுதாரராக தமிழ்நாடு அரசு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு மீது இவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் மூத்த வழக்கறிஞர் வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஆஜராகி அதற்கான விளக்கங்களை அளித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில்
கூடுதலாக எழுத்துப்பூர்வமான விளக்கங்களை தாக்கல் செய்வதற்கான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதற்கான அவகாசம் வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகாக முழுமையாக அதை ஆய்வு செய்த பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்காக உத்தரவுக்காக இந்த வழக்கு தற்பொழுது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய தரப்பை பொறுத்தவரையும் காலையிலிருந்து அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த வாதம் என்பது இதுவரையிலும் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் இருக்கக்கூடிய ஐயப்பாடு, அதே போன்று தாவேகம் மீதும் விஜய் மீதும் இருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் உள்ளிட்டவைகளை இந்த வழக்கினுடைய வாதங்கள் மூலமாகவே தாவேகா சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்தில் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து அவர்கள் வைத்திருக்கிற வாதங்கள்ல தமிழக வெற்றி கழகம் மட்டுமின்றி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரா என்ற பெண் உயிரிழந்திருக்கிறார், அவருடைய கணவரும், அதே போன்று ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறான், ஒரு சிறுவன் உயிரிழந்திருக்கிறான், அவனுடைய தந்தை பன்னீர்செல்வம் என்பவரும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைக்கான நியாயமான காரணங்கள் என்ன என்பதை நீதிமன்றம் முன்பாக அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது. அதில் பல்வேறு கருத்துக்களுக்கு தமிழக அரசு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டு அது அந்த அவர்கள் கேட்கக்கூடிய காரணங்கள் நியாயமற்றது என்பதை தமிழ்நாடு அரசு விளக்கியிருக்கிறது. குறிப்பாக கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. விசாரணையில் தோய்வோ அல்லது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு விசாரணையில் இருந்தால் மட்டுமே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அல்லது இந்த விசாரணையில் ஏதோ சுணக்கம் இல்லை விசாரணையில் ஏதோ சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அது ஆதாரப்பூர்வமானது என்றால் அல்லது அரிதான வழக்கு என்றால் அதனை சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஒரு நியாயம் உண்டு. ஆனால் ஒரு மாநில அரசு தனியாக இதற்கென்று ஒரு தனிநபர் ஆணையம் அமைத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் தலையிட்டு இதற்கு சிறந்த அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரி அஷ்ராகர்க் அவர்கள் தலைமையில ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்திருக்கிறது. தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று தமிழக அரசு சார்பில் வாதம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எஸ்ஐடி என சொல்லக்கூடிய சிறப்பு விசாரணை குழு அஷ்ராகர்க் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அஷ்ராகர்க்கினுடைய இதுக்கு முன் காலத்தில் அவர் விசாரித்திருக்கக்கூடிய வழக்கையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் சிறந்த முறையில் விசாரணை நடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி என்பதை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தனது வாதமாக எடுத்து வைத்திருந்தது. மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடக்க நிலையில் இருக்கும் போதே அதனுடைய விசாரணையில் சுணக்கம், அதன் மீதான குற்றச்சாட்டுகள் என்பதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை என்று தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில வழக்குகள் என்பது சிபிஐ விசாரிப்பதற்கான தேவை இருக்கும் பட்சத்தில் அதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம். அதே நேரத்தில் சிபிஐக்கான உத்தரவு பிறப்பித்தாலும் கூட மாநில அரசுக்கு தான் அந்த சிபிஐ மாநிலத்துக்குள்ளாக நுழைந்து விசாரிப்பதற்கான அனுமதி வழங்க வேண்டிய அரசாக இருக்கக்கூடிய நிலையில் தேவையற்ற வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்ற உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றுவதற்கு உகந்த வழக்கு அல்ல என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டிருக்கிறது. மேலும் கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்க முகாந்திரம் இல்லை எனவும் தமிழக அரசின் சார்பாக ஒரு அழுத்தம் திருத்தமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. விதிவிலக்கான வழக்கை தான் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும், இது அவ்வாறான ஒரு வழக்கு அல்ல எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாதங்களை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற மனுதாரர்கள், குறிப்பாக மகனை இழந்த பன்னீர்செல்வம் என்பவருடைய மனுதாரர் வழக்கறிஞர் தமிழக அரசுக்கு எதிரான தனது வாதத்தை முன்வைக்கும் போது தமிழ்நாடு அரசு நெஞ்சில் ஈரமில்லாமல் வாதிடுவதாக ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு விசாரணையோட தரப்பு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை உயர்நீதிமன்றத்தில் எந்த ஒரு வழக்கும் தாக்கல் செய்யாமல் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த கருத்தை கேட்டுக்கொண்ட உயிரிழந்த மாணவனுடைய சிறுவனுடைய தந்தை பன்னீர்செல்வத்தினுடைய வழக்கறிஞர் தமிழக அரசு நெஞ்சில் ஈரமில்லாமல் நடந்து கொள்வதாகவும் 29ஆம் தேதி அவருடைய மகன் இறக்கிறார், அதற்கு அடுத்த நாளில் அவருடைய இறுதி சடங்குகளை தந்தை செய்கிறார், அந்த சோகத்திலிருந்து மீள்வதற்கு முன்னதாக அவர் வழக்குக்கு செல்ல வேண்டும், அவர் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எதிர்பார்ப்பதெல்லாம் நியாயமற்றது என உயிரிழந்த சிறுவனுடைய தந்தை தரப்பிலிருந்து ஒரு விளக்கங்களும் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் முன்வைத்திருந்தார்கள். போலீஸ் விசாரணையில் என்ன தவறு உள்ளது என்பதை தமிழக அரசு கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. ஒரு விசாரணை நடத்தப்படும் பொழுது அதன் மீது ஏதாவது முக்கியமான ஒரு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்றால் அல்லது விசாரணையில் தோய்வு இருக்கிறது, எந்த வகையான முன்னேற்றமும் இல்லை என்றால் சொல்லலாம். இந்த போலீஸ் விசாரணையில் தமிழ்நாடு அரசு விசாரிக்கக்கூடிய, தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கக்கூடிய இந்த கரூர் விவகாரத்தில் என்ன தவறு உள்ளது என்பதையும் தமிழக அரசு கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் போலீஸ் விசாரணையுடைய தவறை சுட்டிக்காட்ட முடியுமா என்ற கேள்வியும் மனுதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நீதிமன்றத்தின் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மீதும் தமிழக அரசு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி விசாரணை மீதும்
குற்றம் சொல்லக்கூடியவர்கள் என்ன குற்றம் என்பதை ஆதாரபூர்வமாக சொல்ல முடியுமா, சுட்டிக்காட்ட முடியுமா என்பதெல்லாம் தமிழக அரசினுடைய வாதமாக அங்கிருந்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது தனது சகோதரியை இழந்த ஒருவரும் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கூட்டம் அமைதியாக இருந்த போது போலீசார் தடியடி நடத்தியதாக அந்த சகோதரியை இழந்தவர் அவருடைய தரப்பு வாதமாக முன்வைத்திருந்தார். மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட போகிறது என்பதை போலீஸை தவிர அனைவரும் அறிந்திருந்தனர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காவல்துறை மீது வைத்திருக்கின்றனர். போலீசாரின் அலட்சியத்தால் தான் இந்த கோர நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது என ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இந்த வழக்கை போலீஸ் விசாரிக்க கூடாது எனவும் அந்த சகோதரியை இழந்தவருடைய தரப்பின் சார்பாக வாதிடப்பட்டது. கரூர் நெரிசலில் சகோதரியை இழந்தவர் தரப்பு வழக்கறிஞருடைய வாதங்களை கேட்டுக்கொண்டிருந்த தமிழக அரசு மேலும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதற்கான தக்க பதிலை நீதிமன்றத்திலேயே உடனடியாக எடுத்து வைத்திருந்தனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலுக்கு அரசு காரணம் இல்லை என முடிவுக்கு வந்துவிட்டனர். கூட்ட நெரிசலுக்கு விஜய் தான் காரணம் என தகவல்கள் பரப்பினர் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீதிமன்றத்துடைய வாதங்கள் மீது அவ்வப்போது இடையே அவர்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழக அரசின் மீது தவறில்லை என மூத்த அதிகாரிகள் பேட்டி அளித்தனர் என்பதெல்லாம் சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய மனுதாரர்கள் மூத்த அதிகாரிகள் கூறியதை தாண்டி போலீஸ் என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுகிறது. எனவே இந்த விசாரணை என்பது காவல்துறையை மேற்கொள்வதன் மூலமாக முழு உண்மை வெளியே வரும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இல்லை. ஆதலால் இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் மனுதாரர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதுவும் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளில் மிக முக்கியமாக அந்த உடற்கூறு ஆய்வு தொடர்பான கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார்கள். ஒரே நாளில் இரவில் 30 உடல்களுக்கு அதுவும் 4 மணி நேரத்தில் செய்வதற்கான அந்த பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளன என்று அவர்கள் தெரிவித்தார்கள். 30 உடல்களுக்கு உடற்கூறாய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இது அனைத்துமே அவர்கள் சொல்வதெல்லாம் இதெல்லாம் இன்ஜினியர் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதாவது அந்த சம்பவம் முழுவதுமாகவே அது நடந்ததுக்கு பிறகாக நீதிமன்றத்தினுடைய விசாரணை வரையிலும் அனைத்துமே கட்டமைக்கப்பட்டவை, அனைத்துமே முன் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை என்ற சந்தேகம் எழுகிறது என்ற ஒரு கோணத்தில் மனுதாரர்கள் சார்பாக ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு தமிழக அரசு பதிலளித்திருந்த நிலையில உச்சநீதிமன்றமே இதுக்கு இடையிட்டு அவர்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். நள்ளிரவில் உடற்கூறாய்வு செய்வதற்கான காரணம் என்ன என்று மனுதாரர்கள் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது உச்சநீதிமன்றமே தலையிட்டு இந்த கேள்வி அனாவசியமானது. ஏனெனில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெற்றால் தேவைப்படக்கூடிய அசாதாரணமான சூழலின் போது உடற்கூறாய்வுகளை இரவு நேரத்தில் செய்து கொள்ளலாம் என்று சட்டங்கள் இருக்கிறது. அதனால் இது தேவையற்ற ஒரு சந்தேகம் என்பதை உச்சநீதிமன்றமே அவருடைய கேள்விகளுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். மேலும் விசாரணை ஆணையத்திற்கு அரசாணை வெளிவரும் முன்பாகவே விசாரணையை தொடங்கிவிட்டார்கள் என்று அடுத்த கருத்தாக அந்த உடற்கூறாய்வுக்கு பின்னராக ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் நெரிசல் ஏற்படும் என அதிமுகவுக்கு தர மறுத்த இடத்தை தாவேற்காவுக்கு கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். அதாவது ஜனவரி மாதம் அதிமுக அந்த பகுதியில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கும் பொழுது அந்த இடம் மிக குறுகலான இடம், அந்த இடத்திற்கு அனுமதி தர முடியாது என்று காவல்துறை மறுத்திருக்கிறது. ஆனால் அதே இடத்திற்கு செப்டம்பர் மாதத்தில் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுவும் தாவேக்காவுக்கு அந்த இடத்தை காவல்துறை தேர்ந்தெடுத்து அனுமதி கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது என்று காவல்துறை மீதும் அந்த சம்பவத்தை குறித்து மனுதாரர்கள் சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. மேலும் இது தொடர்பான வாதங்களை எல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணைகள் ஒன்று, ஆனால் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்வு ஒன்றாக இருக்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை தொகுத்து கொடுப்பதற்காக உத்தரவிட வேண்டும் என்று தொடர்க்கப்பட்ட ஒரு மனு மீது ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருப்பதெல்லாம் கேட்டதொன்று கொடுத்தது ஒன்றாக இருக்கிறது என்று நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கக்கூடிய சூழல்ல அனைத்து தரப்பு வாதங்களையும் விரிவாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் விரிவான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த பிறகு அதை ஆய்வு செய்த பின்னர் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.